அடையாளங்களை குறித்து கடந்த காலை ஆராதனையும் மாலை ஆராதனையும் இந்த நாள் காலையிலும் தொடராக அதை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் மாலை பொழுதிலே நாம் தியானித்த வசனத்தின் கடைசி பகுதியை ஞாபகப்படுத்த முடியுமா? எந்த அதிகாரம் வாசி? 2 புத்தகம் அது முடிச்சோம். கருத்து ஞாபகம் வாசிக்கிறது வருகிறேன். போஜன பானம் பண்ண போனான். தன் முகமானது முழங்காலிலே படுபடியாக குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்று சொன்னான். இப்படி எத்தனை முறை செய்கிறாரு? 7 முறை முழங்கால் படுகிறார். 7வது முறைதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு உள்ளங்கை அளவு ஒரு மேகம் எழுப்பி வருகிறதை காண்கிறார். முழங்கால் படியிடும் போது அது எப்படி படிக்கிறான்? முழங்கால் படியிட்டு தன்னுடைய முகம் முழங்காலில் படுபடியாக தன்னை தாழ்த்துகிறான். அது எதை காட்டுகிறது? தேவனுக்கு முன்பாக அவ்வளவாக தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறதுனால இல்லை, என்னுடைய எந்த விதமான தகுதியும் அல்ல, என் ஜெபத்தை கேட்டால்தான் அற்புதமான ஒரு சம்பவம் நடக்கும் என்பதை விளங்கிக் கொண்டு ஒவ்வொரு முறையும் முழங்கால் படிக்குவான். அடுத்த ஊழியக்காரை பார்த்து சொல்லுவான், நீ சமுத்திரத்தை போய் எட்டிப்பார் அப்படின்பான். ஆனால் ஒவ்வொரு முறை சொன்னான், ஒன்றுமில்லை. ஆனால் 7வது முறை அதே மாதிரி முழங்கால் படிட்டு ஜெபித்து விட்டு ஊழியக்காரை பார்த்து சொல்கிறார், ஊழியக்காரனே போய் சமுத்திரத்தை பாருங்கள். அவன் பார்க்கிறான். ஒரு சின்ன அடையாளம் தெரிகிறது. உள்ளங்கை அளவிலே ஒரே ஒரு மேகம் இருக்கிறதை அவன் காண்கிறான். கண்டு அவன் நிஜமாக சொல்கிறான், ஐயா, இப்பொழுது ஒரு சின்ன அடையாளம் இருக்கிறது. உள்ளங்கை அளவாக ஒரு மேகம் எழுந்து பார்க்கிறீங்க. ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். ஒரு உள்ளங்கை மேகம் கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவு சின்ன மேகம் என் கண்ணுக்கு தெரியுதியா? அது எழுப்பி வர கண்டேன். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை பண்ணாதபடிக்கு ரதத்தை பூட்டிக் கொண்டு போய்விடு. நல்லா போனீங்க. ஒரு சின்ன மேகம். ஆனா இங்க எலியா பேசுற வார்த்தை எப்படி இருக்கு? ஒரு பெரிய வார்த்தையா இருக்கிறது. மழை உம்மை தடை. மேகம் தான் தெரியுது, ஆனா அந்த மழையை பார்க்கல. ஆனா மழை பெய்யும் அப்படிங்கிறது எப்படி நம்புறா இருப்பாருங்க. கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டிட்டாருன்னா தேவன் சொன்னதை அப்படியே செய்வார். தேவன் காட்டின மேகத்தின் அடையாளத்தை விளைகிறார். அப்படி ஆனால் ஒரு பெரிய மழை வரப்போகிறது. பிரயாணமே தடைபடுற மாதிரி வரப்போகுது. ஆகாப் ராஜாவே, உடனடியாக நீ ரதத்தை போட்டும், ஓடிவிடும், தப்பித்து விடும். மழை இந்த பூமியை நனைக்க போகிறது, நிரப்ப போகுது. இந்த வார்த்தை அப்படியே எடுத்துக் கொள்ளுங்க. இதுவரை வாழ்க்கை ஒரு சின்ன அடையாளம் தெரியாம 6 முறை தோல்வியை கண்டிருக்கலாம், 6 முறை ஏமாற்றத்தை கண்டிருக்கலாம். ஆனால் 7வது முறையாக உன் முழங்காலை கர்த்தர் கவனிக்கிறார். உன் முழங்காலில் நின்று நீ கர்த்தரை பணிந்து கொள்கிறது, தாழ்த்துவதை கர்த்தர் கவனித்து விட்டு அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், என் மகனே, என்ன செய்ய ரதத்தை கூட்டு,
தடை வரப்போகுது, பெரிய மழை வரப்போகுது, நீ அதை சிக்கிக்கிறாத, அதை தடை பண்றதுக்கு இடம் கொடுத்துறாத. நீ எனக்கு இந்த இடத்த விட்டு உடனே புறப்படு, போக வேண்டிய இடத்துக்கு போயிரு. தடைப்படாதபடிக்கு அந்த தேவன் இன்றைக்கும் நல்ல தேவனாக இருக்கிறார். கடந்த வாரம் இன்றைக்கு இதுவரை நாம் தியானித்தோம். இன்னொரு அடிஷனல் காரியத்தையும் சொன்ன எசேக்கியேல் 34:6 ஒரு காரியத்தை சொன்னேன். அதை வாசிப்போம். எசேக்கியேல் புத்தகம் 34:26 நான் அவர்களையும் எசேக்கியேல் புத்தகம் 34:26 நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி உன்னுடைய சுற்றுப்புறத்தை ஆசீர்வாதம் மாற்றி உனக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நான் நிறைய நேரம் பொறுமை இழக்கிறோம். இந்த இடத்துல தான் நம்ம அபிசுவாசிகளை மாறுகிறோம். இந்த இடத்துல தான் தடம் புரட்டுறோம். நினைக்கிறது நான் முழங்கால் பண்ணிட்டு என்ன கிடைச்சது? அதுதான் பாருங்க, எளிய சொல்றாரு 6 முறையும் முழங்கால் பண்ணிட்டு உடனே சொல்றாரு, நீ போய் நினைச்சது பாரு சொல்றான். இந்த வேலைக்காரர் என்ன நினைச்சிருப்பாரு? அது ஊழியக்காரன் இந்த வெயில் காலத்துல போய் மழை பெய்து போய் பாருங்கிறாரு. என்ன இருக்கு ஒண்ணு இல்லை, அவன் சளிப்போட தான் ஆர்வம் வந்திருப்பான். ஆனா ஊழியக்காரர் நம்புறாரு பாருங்க, தீர்க்கதரிசி நம்புறாரு. இல்லை, நான் முழங்கால் பண்ணிட்டு இருக்கிறேன், நிச்சயம் ஒரு மேகம் எழுப்போம், நிச்சயம் எனக்காக கர்த்தர் அனுப்புவாரு. நீங்க அதை எப்படி எடுத்துன்னு சொன்னா, எனக்காக என்னுடைய முழங்கால்களை கர்த்தர் கவனித்து எனக்கான ஒரு காரியத்தை நிச்சயமாய் செய்வார். இதான் நம்பிக்கையா இருக்கணும், இதான் விசுவாசமா இருக்கணும். முழங்கால் சும்மா பாசத்துக்கே சொன்னாரு அப்படின்னு நிற்கிறது இல்லை, நீ நம்பிக்கையோடு நிற்கணும். நீங்க முழங்கால் இல்லை. அப்போ எலியாவது தான் காட்டுறேன். அவன் ஊழியக்காரர் சொல்ற 6 முறை இல்லைங்கிறார். 7ஆம் முறை ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறார். ஐயா, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சொல்கிறார். உடனே ஊழியக்காரர் எப்படி சொல்ல பாரு, நீ ஓடி போய் ராஜா போய் சொல்லு, மழை வந்து நம்ம மேகத்தை பார்த்தோட நம்ப மாட்டோம். என்னங்க இவ்வளவு பெரிய மேகத்தோட மழை வருமா? அதான் நம்ம அர்பாஸ்டாக இருப்போம். ஆனா ஒரு உள்ளக்கை அளவில் ஒரு மேகத்தை பார்த்து ஒரு பிரித்து சொல்றாரு, மழை போய் தடைபடாத ரதத்தை கூட்டுவாங்கிறார். அற்புதத்தை கருத்து செய்வார். 3 காரியங்களை குறித்து காலை தொடர்ந்து நாம் தியானித்திருக்கிறோம். 4வது காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வாசிப்போம். 2 ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினார். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும். இந்த வசனம் தான் நான் போன வாரம் ஈவினிங்ல முடிச்சேன். இங்கதான் எடுத்தேன், லைட்டா சொல்லிட்டு முடிச்சேன். இந்த 4வது வசனத்தை மட்டும் சொல்லிட்டு சொல்லி முடிச்ச டைம் ஆகிட்டு போனேன். இந்த வார்த்தை ரொம்ப கவனிச்சு படிங்க. வீடியோ உரை எல்லாரும் திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்திய 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனுடனே கூட இறங்கிப் போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எடுத்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தேவனாகிய பாகாலின் இடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று. இந்த வார்த்தை கொஞ்சம் அப்படியே கவனிச்சு பாருங்க.
நான் சொன்ன ஒரு அற்புதமான வேர்டு, அதில் தான் வீடு கொண்டு வந்தேன். 3ஆம் தலைவன் ஏறி வந்து எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. நல்லா கவனிங்க. 3ஆவது தலைவன். அவருக்கு முன்னாடி எத்தனை தலைவன் வந்தார்கள்? 2 தலைவர்கள் வந்தார்கள். எதற்காக? எதற்காக? எலியாவை அரஸ்ட் பண்ணி கூட்டிக் கொண்டு ராஜாவினிடத்தில் நிறுத்தப்பட்டு ராஜாவின் கட்டளையை நிறைவேற்றும்படி முதல் ஒரு தலைவன் வந்தான் 50 பேரோடு. வந்து அவன் சொல்கிறான், ராஜா உம்மை அழைத்து வர சொல்கிறார் பாரும் என்று. உடனே அந்த அதிகாரமான தோரணையை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், அக்கினி இறங்குறது, 50 பேரை பற்றி போடுகிறது. திரும்பி வரணும்னு 2வது 50 பேர் அனுப்புகிறார். அவர்கள் போய் அதே காரியத்தை செய்கிறார்கள். எலியா ஒரு வார்த்தை சொல்கிறார், அப்படியே 50 பேரும் அக்கினியால் எரிந்து போனார்கள். 3ஆவதும் 50 பேரை ஒரு தலைவனையும் அனுப்புகிறார். இந்த 3வது தலைவன் ஞானம் உள்ளவனாய், விவேகம் உள்ளவனாய், தேவனுடைய மனிதனுடைய வல்லமை என்ன, தேவ சக்தி என்ன, தேவனுக்கு முன்பாக நாம் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதை விளக்கிக் கொண்டபடினால் அந்த 3வது தலைவன் இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? எலியாவுக்கு முன்பாக. இப்ப வந்தது யாரு? 50 பேரோடு 3வது தலைவன். அவன் நோக்கம் என்ன? இப்போ இவனை பிடித்து ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தணும், ராஜா இவனை கொண்டு போடணும். இதான் நோக்கம். இவனை கொண்டு போடணும், தீர்க்கதரிசியை கொண்டு போடணும். இதற்காக இவன் 3வது ராஜா மனிதர் வருகிறார். ஆனா 3வது மனிதனுக்கு ஒரு ரகசியம் விளங்குகிறது. என்ன விளங்குறதுன்னா, இவர் தேவனுடைய மனிதர். இந்த தேவனுடைய மனிதனுக்கு முன்பாக பெருமையாய் நிற்க கூடாது, பெருமையாய் பேசக்கூடாது, பெருமையான வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்தக்கூடாது என்று அவன் விளங்கி கொண்டு அவன் எப்படி வார்த்தை சொல்லுகிறான்? ஒரு தலைவன் 50 சேவரோடும் தேவனுடைய மனுஷனே என்னோட வார்த்தை பயன்படுத்துறான். முழங்கால் படித்து அவன் வாயை தர சொல்றான், நீ தேவனுடைய மனிதன். எல்லாரும் சொல்லுவோம், நீ தேவனுடைய. அப்போ அன்னைக்குதான் அப்படின்னு இருக்காங்க. இன்றைக்கும் நானும் நீங்களும் ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தா, தேவனுடைய மனிதனுக்கு எதிராக யாரும் நம்மை வந்து தொட முடியாது என்பதற்கு அடையாளமான சாட்சிகளாக இருக்கிறது. அடையாளமான சாட்சிகளாக இருக்கிறது. யாரும் உன்னை வந்து அதிகாரத்தை பண்ணி உன் மேல அதிகாரத்தை செலுத்துறான்னு சொன்னா அவனுக்கு ஆட்சியை தீர்ப்பு இருக்குது, அவனுக்கு மரண தீர்ப்பு இருக்குது, மரண தீர்ப்பு இருக்குது. உன் பிள்ளைகளோ நீங்களோ நாமோ இப்படிப்பட்ட பாவத்தை விழுந்து விடாதபடிக்கு, இப்படிப்பட்ட தவறுகளை விழுந்து விடாதபடிக்கு முழங்கால நிக்கணுங்க. முழங்கால நிக்கணும். நீ முழங்கால் நின்றால் சத்துருடைய சேனைகள் உனக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறோம். உனக்கு போராட்டம் வரும்போது அவன் தேவ மனுஷன் போராட்டம் வருது, தேவ மனுஷன் எதிர்ப்புகள் நிற்கிறது. தேவ மனுஷனை அரஸ்ட் பண்ண, அவனை கொலை செய்வதற்கு ஆட்கள் திரும்ப திரும்ப தேடி வருகிறார்கள். ஆனால் தேவ மனிதன் முழங்கால் நின்றபடியினால், எலியா முழங்கால் நின்றபடியினால், அவன் முழங்கால் நிற்கிற பழக்கத்தை வைத்திருந்தபடியினால் எதிரிகள், அதிகாரப்படுகிறவர்கள், இவன் விரோதம் அளிக்கிறவர்களை தேவன் எப்படி பார்க்கிறாரா? உன் சத்துருக்களை உன் பாதப்படியாக மாற்றப்படுகிறார். எதிர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பிரதானம் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாலை பொழுதுல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், என் மகனே நீ எனக்கு முன்பாக முழங்கால் படிடுவாயா, என் சமூகத்தை முழங்கால் படிடுவாயா, நான் உனக்கு இருக்கிறதை, உன் வார்த்தையை கனப்படுத்துகிறதையும், உன் எதிராளிகள், உன் சத்துருக்கள், உனக்கு எதிராக பேசுகிறவர்கள், செயல்படுகிறவர்கள் நடுங்கும்படியாக முழங்கால் படிய வைப்பார் கர்த்தர். ஆமென். இதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். அவன் நம்ம முழங்காலுக்கு அவருடைய வல்லமை இருக்கு. என்ன சொல்றீங்க? நம்ம முழங்காலுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை
இருக்கிறது. அவ நீ அந்தரகத்துல நீ முழங்கால நின்னா வெளியரங்கமாய் சத்துருக்கள் உனக்கு முன்பாக மண்டியிட வைப்பார் கர்த்தர். நான் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு தேவன், அவ்வளவு சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நான் முழங்கால குறித்து தொடர்ந்து பேசிட்டே வரேன்? முழங்கால குறித்து ஏன் பேசிட்டே வரோம்? அவன் முழங்கால் அவருடைய வல்லமை வைத்திருக்கிறது பாருங்க. அப்படியே முழங்கால் அப்படி நின்று நின்று அப்படியே காய்ப்பு ஏறணும், காய்ப்பு ஏறணும், பளபளப்பா இருக்கக்கூடாது. அப்படியே காலையில் ஈஸ்வரன் ஒட்டகம் குழப்பாய் ஒட்டகத்துக்கு ஏன் அந்த முற்று அவ்வளவு கறந்து கொண்டா இருக்குது? ஒட்டகத்துடைய கால்கள் இந்த முட்டு ஏன் அப்படி கரடு முரடா இருக்குது? மணல் வச்சது முட்டி போட்டு உட்காரும், வார்த்தை ஏற்க வைக்கும், மனுஷனை ஏற்கும். அப்படிப்பட்ட அந்த பாரத்தை முழங்கால் நின்றே அது தாங்குறபடினால தாங்கி தாங்கி அது கால்கள் கரடு முரடாக மாறுகிறது. நம்முடைய கால்களும் என்ன செய்யணும்? சுந்தரையா இப்படி சொல்லுவார்கள். யாராவது போய் நான் ஊழியக்காரன் சொன்னா உடனே முழங்கால் தான் பிடிச்சி போவாங்க, முழங்கால் தான் பிடிச்சி போவாங்க. அடுத்து செய்யறையா இவரு ஊழியக்காரனா பொய்யான ஆனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறது? முழங்கால பார்ப்பாரு. எதுக்கு பார்ப்பாருன்னா அவர் சாப்பிட்டா இருந்துச்சுன்னா அவன் யாரு? அவன் சாப்பிட்டா இருக்குதுன்னா அவன் என்ன ஆளு கிடையாது, சரியான ஊழியக்காரன் இல்ல. அப்படி முழங்கால நின்னா சாப்பிட்டா அப்படி குழந்தை மாதிரி இருக்கு, அப்படியே குழந்தை மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே யாருக்காவது முழங்கால பார்க்க முடியுமா? முழங்கால காய் போடு இருக்கியா? நின்று 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 நீ முழங்கால் நின்னா நீ ஜெயிக்கிறது உண்மை. நீ முழங்கால் நின்னா விடுதலை அடைவது உண்மை. நீ முழங்கால் நின்னா சத்துரு உன்னை விட்டு பயந்து ஓடுவது உண்மை. நீங்க அங்க முழங்கால் கொடுப்பது வெளியே காணாத பிரச்சனை மறைந்து போக பாருங்க. அதான் சொல்லுற பாருங்கள். எதிரா முழங்கால் நிற்கிற மனுஷன் அப்படின்னால இப்போ ராஜாவுக்கு ஆடு வந்து 3 பேர் வந்தாங்க, 3 படைகள், 2 படை சொத்து மடித்து போடுது, எரிந்து போடுது. 3வது படை ஒரு அழகான காய்ச்சி படை. இந்த தலைவனுக்கு ஒரு ஞானம் வந்துச்சு. அவர் 2 பேர் குரூப் சுத்த மாதிரி நான் முட்டாளா நினைச்ச கூடாது, சாக கூடாது, முட்டாளா சாக கூடாது. தேவ மனுஷன் உடனே என்ன பண்ணிக்கிட்டான்? அவரை மாதிரி அவன் கடவுள்கிட்ட முழங்கால் போடுறாரு. நான் இவரே கடவுளா நினைச்சு இவர்கிட்ட முழங்கால் போடுறேன். எப்படி வச்சு போடுறேன்? மனசால் கடுமையா வச்சு அழுத நல்ல கண்ணீர்லாம் அப்படியே வரும், கண்ணு சுத்தமா மாறும். நீ கொஞ்சம் குறைச்சு பாருங்க, அப்படியே கொஞ்சம் சேர ஆரம்பிச்சு அவர் கொஞ்சம் ட்ரைனிங்கை கொஞ்சம் கடினமாக கொடுக்கலாம். அதனால அம்மா அப்பா வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. அதுவும் அப்பா மாதிரி ரொம்ப இலக்கணம் மனசாக இருக்கு, அம்மா மாதிரி பரவாயில்ல. கவனிக்க இருக்குது. பாருங்க, அவன் விளக்கிட்டான் பாருங்க. அவன் தேவ முன்ன கர்த்தர் முன்பாக முழங்கப்படுற மனுஷன் அறிந்தது வச்சு நான் எக்ஸாம் போட்டு காட்ட போறேன். கொஞ்சம் மணி வாங்க, டேனி கொஞ்சம் வாங்க. இவன் தான் யாரு? இவன் தான் யாரு? எலியா. ஆள் பார்த்துட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் பிள்ளமா இருக்கிறாரு. இவரு யாரு? அப்படி போலியர் மாதிரி இருக்கிறாரு. ஆனா இவனை விளைவிச்சது இவரு யார் இருக்கிறாரு? என்ன எப்படி இவரு தேவனுடைய பந்தம் இருக்கிறத விளங்கின உலகம் என்ன செய்யலாம்? யாரை பார்த்து போடணும்? அவர் பார்த்து நினைச்சிருந்தேன். இப்போ வாசல் வாசிக்கலாம். மழை பண்ணிட்டு அவர் பார்த்து
மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு எலியாவுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு. இப்ப எலியா பெரிய ஆளா இருக்குதா, இது பெரிய ஆளா இருக்குதா? ஆனா எலியா சின்ன ஆளு, ஆனா அவருக்குள் இருந்த வல்லமையே பெரியது. அவருடைய வல்லமை பெரியது. தேவன் எலியாவோடு இருந்தபடினால கோலியாத்து தானாக எழுதுகிறாரு, தானாக முழங்கால் படிக்கிறார். எதற்காக? இவன் ரகசியத்தை விளக்குனான். நான் முழங்கால் படிக்கிறதா நான் என் பிள்ளைகளும் தப்புவிக்கப்படுவோம். என் மேல நியாயத்து போறாது என்பதை விளையின சில நேரம் பாருங்க, துன்மார்க்கம் கூட ஞானமா நடத்தி வச்சிருவான், ஞானமான தப்பிச்சிருவான். அதான் ஞானம் வேணும்னு சொல்றோம், புத்தி வேணும்னு சொல்கிறோம். இவரு பரிசுத்தமானா இல்ல, நீதிமானா இல்ல, தேவன் பயப்படுறானா இல்ல, எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு காரியம் கழித்து இவன் தேவ மனுஷன் விளங்கிட்டா அவர் முன்னாடி முழங்கால் பண்ணி இருக்கிறான். ஆமென். இவைகளெல்லாம் நமக்கு ஞான அர்த்தத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது, விவேகத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. இதே போல நீ ஒரு பரிசுத்தமான இருக்கலாம், நீதிமான இருக்கலாம், ஆனால் நீ தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி முழங்கால் பண்ணிடும் போது உனக்கு வருகிற நியாயத்திற்கு தப்பிச்சிடுவான், மரணத்திலிருந்து தப்பிச்சிடுவான், ஆபத்திலிருந்து தப்பிச்சிடுவான், வியாதியிலிருந்து தப்பிக்கப்படுவார். அதுக்கு தான் முழங்கால் பண்ணிடணும்னு சொல்றோம். அதுக்கு தான் சபையில வந்து உபதேசத்தை கேட்கணும்னு சொல்றோம், சத்தியத்தை கேட்கணும்னு சொல்றோம். ஆமென், ஆமென். இப்போ எலியா பெரியவரா இவர் பெரியவரா? ஆமென். இடத்தை இந்த வசனம் கரெக்டா தெரியுமா? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதெல்லாம் கொஞ்சம் படிச்சோம், ஆராய்ச்சி பண்ணி எப்படி யோசித்து பார்க்கும்போது பாருங்க, இவனிடத்துல எந்த விதமான தேவ பக்தியோ எதுவுமே கிடையாது, தேவ பக்தி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கணும். சில நேரங்களில் ஆபத்துகள் சிக்கி தவிக்கும் போது நம்மளை பெருமைக்கு இடப்படுத்துறாதீங்க, மேட்டிக்கு இடப்படுத்துறாதீங்க. ஐயா ஊழியக்கார் சிலர்லாம் பாருங்க, பெரிய ஆட்களா இருப்பாங்க, ஊழியக்காரர்கள் முழங்கால் பண்ணி தான் சொல்லணும், நின்றுலாம் சொல்லவே மாட்டாங்க. ஒரு ஐயெல்லாம் 70 வயசு இருப்பாங்க, எனக்கு அவங்க எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை மனம் தோணுது அப்படிம்பாங்க. நான் சொல்ற விஷயம்லாம் ஒரு 15 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி நான் யோசிப்பாங்க. அப்போ எனக்கு முன்னாடி அவனுக்கு அப்போ எழுதி முழங்கால் போயிட்டு அவனுக்கு போது எனக்கு கஷ்டமா இருக்கும். சில ஆளும் பாருங்க, நான் தோணு இப்படி கையை சொல்லுவோம், பின்னாடி இருக்கையே இல்லை. தாழ்மை, தாழ்மை அப்படியே தன்னை தாழ்த்து தேவ மனுஷனுக்கு முன்னாடி அப்படி முழங்கால் பண்றீங்களா? நான் இந்த சப்ஜெக்ட் எழுதுற நோக்க பாருங்க, முழங்காலுக்குள்ள இருக்கிற தேவ மனுஷனுக்கு மட்டும் விடுதலை இல்லைங்க, தேவன் அறியாதவனுக்கு விடுதலை இருக்குது, தேவன் அறியாதவனுக்கு விடுதலை இருக்குது, எப்படிப்பட்டவனுக்கு மீட்பு இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. பாருங்க, அந்த 50 பேரை அழுத மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒருத்தர் தாழ்த்துறேன்னா எனக்கு சுத்தி இருக்க 49 பேர் பாதுகாக்கப்படுகிறாங்க. 49 பிராணிய கேள்வி. அப்புறம் இன்னைக்கு என்னுடைய இந்த வார்த்தை என்ன படிங்க? தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும், அந்த வார்த்தை பாருங்க, தேவனுடைய மனுஷனே என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேர், நான் சொல்கிறேன், உமது அடியாராகிய இந்த 50 பேருடைய பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக. இந்த வார்த்தை அழகா சொல்றாரு பாருங்க, எப்படி இருப்பாருங்க. இன்னைக்கு ஐயா என் ஜீவனுக்கு யார் கையில் இருக்குது? உங்க கையில் தான் இருக்குதுயா. இது அருமையான இருக்குதுயா, அருமையா இது மேல இறக்கத்தை காட்டும். நாங்க அழுத்திடவே கூடாது. அந்த 50 அந்த 100 பேர் மாதிரி புத்தீனமா நாங்க செய்யல, புத்தீனமா நம்ம அதிகாரத்தை செலுத்த வரல, உமக்கு கீழ்ப்படிய வந்திருக்கிறோம். அது எதை காட்டுறாங்க? கீழ்ப்படிதல எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு என்பது விளங்கிட்ட. ஒவ்வொரு செயலிலும் கர்த்தர் பெரிய வல்லமை வச்சிருக்கிறார், அதுல ஒரு விடுதலை வைத்திருக்கிறார், அதுல மீட்பை வைத்திருக்கிறார். ஒரு தேவனை அறியாதவன் தேவனை அறிந்த மனுஷனுக்கு அனுமதிக்கிறான். பாருங்க, கர்த்தருடைய மனுஷனை குறித்து அவனுடைய மனதில் எப்படி விளங்கி வச்சிருக்கான். அவன் விளங்குது அப்படின்னால்தான் அவனால் முழங்கால் பண்ணிட்டு இந்த வார்த்தை பேச முடியும். முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் இருந்த தேவனுடைய மனுஷனே, இன்னைக்கு என்னுடைய பிராணனும் இந்த 50 பிராணனும் உங்களுடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. இந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி இவன் அழகா எப்படி தெளிவுபடுத்தி காட்டுறாங்க.
முந்தின 250 பேரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்பொழுதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்றார். இப்பொழுதும் என்னுடைய பிராணன் உம்முடைய பார்வையில். அப்போ அந்த 100 பேருடைய மரணத்தை தெரிந்ததுனாலதான் இந்த ரகசியத்தை அப்படியே விளங்கிடுங்க. உங்களுக்கு எதிராக இதுவரை போராடினவங்க இந்த ரகசியத்தை விளங்கிடணும். நீ ஒரு தேவ மனுஷன், நீ கர்த்தர் பயப்படுற ஒரு மனுஷன், நீ கர்த்தருடைய பிள்ளைங்கிறத சத்துருக்கள் விளங்கும்படி தேவன் செய்ய போறார். இந்த வருஷம் அப்படிதான் தேவன் நடத்த போறார். அப்படிப்பட்ட மகிமையை வெளிப்படுத்த போறார். இந்த ஊழியத்தை கர்த்தர் அரசு செய்வார். இந்த ஆண்டவருடைய மனதில் இருக்கிற நோக்கம், தேவனுடைய மனதில் இருக்கிற திட்டம், இதை யார் மாற்ற முடியாது. இது கர்த்தர் தம்முடைய மனதில் வைத்திருக்கிறார். அவனை விளங்க பாருங்க. அந்த 100 பேருடைய பிராணன் இப்படி பார்வையில் அருமையாக இல்லாதபடினால்தான் ஒரே வார்த்தையில் அக்கினி இறக்கப்பட்டு பட்சித்துக் கொண்டிருக்கிறார். நான் இன்னைக்கு வந்திருக்க முழங்கால் படம் வந்திருக்கிறேன். எனக்கு படிக்கும்போது ரொம்ப எப்படி இருக்கிறார், கடவுள் எவ்வளவு பெரிய நோக்கத்தை எப்படி வச்சிருக்கிறார். ஒரு தேவ மனுஷனுக்கு முன்னாடி முழங்கால் பண்ணிட்டதே அவ்வளவுனா, நீ தேவனுக்கு முன்பாக முழங்கால் பண்ணிட்டு நீ தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது உன் ஜபத்துக்கு பதில் இல்லாம இருக்குமா, உன் பிரச்சனைக்கு முடிவு இல்லாம இருக்குமா, உன் தேவை சந்திக்கப்படாம இருக்குமா? நம்முடைய தேவை நிச்சயம் கர்த்தர் சந்திப்பார், சந்திக்க மாட்டார். நிச்சயம் அவர் சந்திப்பார். இந்த ரகசியம் ஏன் விளக்க மாட்டேங்குது சபைக்கு? ஏன் விசுவாசம் விளக்க மாட்டேங்குது? வாழ்க்கை இருக்குது ஏன் விளக்க மாட்டேங்குது? ஊழியருக்கு ஏன் விளக்க மாட்டேங்குது? உன் முழங்கால் அவ்வளவு பெரிய மகிமை வச்சிருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷனுக்கு மோசேன்ற முகத்தை கூட மனுஷன் பார்க்க முடியாத அளவுக்கு மகிமை இருந்துச்சுதான் தேவ மனுஷனுக்கு. அப்படின்னா கர்த்தருடைய முகம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படி முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு பாருங்க. அந்த தேவனுக்கு முன்பாக முழங்கால் விட நம்மை தகுதி உள்ளவர்களை பார்த்துவோம். அந்த குடும்பத்தை உண்டாக்குவோம். ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது உடனடியாக மாற்றத்துக்கு முன்பாக முழங்கால் பண்ணிடுங்க. உடனே சபையில வருவாங்கன்னு சொல்ல வீட்டுக்குள்ளே முழங்கால் நின்று, வட வீட்டுக்குள்ள நின்று முழங்கால் நின்று அந்த பிரச்சனைக்கு மனதை வைத்து நெல்லு. இந்த ஒரே நான் முழங்கால் நிற்கிறேன், அப்புறம் என்னை பிடிக்கும்படிக்கு, என்னை வேதனைப்படுத்தும்படி, என்னை துன்பப்படுத்தும்படி 50 பேர் வந்து இருக்கிறாங்க. அது 100 பேரா இருக்கட்டும், எத்தனை பேரா இருக்கட்டும், எலியாவின் காலத்தில் செய்த கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய காலத்தில் அதை செய்வார். அப்போ உன் பிள்ளைகள் ஞானத்துக்குள்ள அழைத்து போகணும்னா உலக அவசியம் அவசியமானது. 5வது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம், எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அன்னிவழி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்டி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி சொல்றாங்க? எத்தனை பேரு? அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரனுக்கும் பெண்கள் கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த மிக்க தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபோது என் வஸ்திரத்தையும் கேட்ட உடனே என்ன வர்த்தமானம், என்ன நிறுவனத்தை படிக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எப்படி எல்லாம்
தங்களை கிழித்துக் கொண்டார்கள் என்கிற செய்திய அந்த நிருபத்தை படிச்சு பார்த்த உடனே இவருக்கு என்ன உண்டாயிடுச்சு? மன வேதனை உண்டாயிடுச்சு. உடனடியாக சொல்றா பாருங்க, வாசிங்க. இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையையும் திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது சிறையில் இருந்து வந்தவருடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திபலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடனே எழுந்து நல்லா கவனிங்க. இப்போ எப்படி எழுதாராம்? நடந்த சம்பவத்தெல்லாம் பிள்ளைகள் அவருடைய வீரர்கள் விற்கிறது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு? வஸ்திரத்தை கிழித்து துக்கம் உள்ளவனாக இருக்கிறார். அந்திபலி நேரத்தில் பரிசுத்த நேரம் வருது. அந்த நேரத்தில் அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடனே எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடனே சாவியோடும் உலகாற்படித்து என் கைகளை என் தேவனாய் கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எஸ்தராவுடைய காரியத்தை பாருங்க. ஜனங்களுக்காக அவர் என்ன பண்றாரா? வெட்கப்படுகிறார், வெட்கி கலங்கி இருக்கிறார். அது செயலை பார்த்து ஒரு தேவ மனுஷனுக்கு சபையில் இருக்கிற ஜனங்கள் சரியில்லாம போகும்போது என்ன வரணும்? துக்கம் வரணும். துக்கம் வந்த உடனே இதுதான் விளைக்கிற வேண்டிய சில விஷயம் இருக்குது. குடும்பத்தில் சில சம்பவம் நடக்கும் போது குடும்ப தலைவர்கள் என்ன செய்யணும்? அவன் பாரம் வரணும், துக்கம் வரணும். சில ஆட்களை பாருங்க, குடும்பத்தில் சில சரி இருக்குன்னா நல்ல விஷயத்துக்கு போகவே மாட்டேன், கூட்ட விட வரமாட்டேன், சில பார்த்தீங்கன்னா தாடிலாம் வளர்த்துருப்பாங்க, தாடிலாம் வளர்த்துருப்பாங்க. ஆனால் தாடி வளர்த்து இருக்கிறதுனாலயா இங்கே போகாமல் இருக்கிறதுனால துக்கம் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? துக்கம் வந்த உடனே என்ன செய்யணும்? உடனே அவன் சொல்றாரு, நான் கிழிந்த வஸ்திரத்தோடும் அந்த சால்வையோடும் நான் முழங்கால் படிக்கிட்டேன். இந்த அனுபவம் இருக்குதான். பிள்ளைகள் திருப்படியாக போகும்போது, குடும்பத்தில் திருப்படியாக செயல் நடக்கும்போது துக்கம் வந்துருக்குது. துக்கம் வந்த உடனே காலையில் கூட சொன்னேன், உடனே நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நினைச்சோம் அட்வைஸ் பண்ண போயிடுவோம். அட்வைஸ் எல்லாம் கொஞ்ச நாள் குப்பையாக தூக்கிற வச்சிருக்கேன். அட்வைஸ் என்ன செய்யுங்க? சபையில் எல்லாம் அட்வைஸ் கிடைக்க, எல்லாம் உபதேசம் கிடைக்க, எல்லாம் கிடைக்குது. அட்வைஸ் பண்ற குணத்தை தூக்கிப்படுது. அதுக்கு பதிலாக முழங்கால் இருக்கிற குணத்தை தான் அதை செய்ய பழகுது. சபையை வளரணும், அந்த இருக்கிற வளரணும். விசுவாசிகள், குடும்ப தலைவர்கள் இந்த அனுபவத்தை வரணும். உங்க அட்வைஸை கேட்டோன்னு யாரும் திருந்த போறது இல்லை. யாரும் திருந்த போறதே இல்லை. நம்ம தான் நினைச்சோம் நம்ம சில அட்வைஸ் எல்லாம் கிடையாது பாருங்க, அவங்க புலங்கெடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அதனால உங்க மாம்சத்தின் அட்வைஸை தூக்கிட்டு அதை கொஞ்சம் விளக்குங்க. துக்கம் வரட்டும், மனதில் பாடம் வரட்டும். சொல்றான், வஸ்திரத்தை சார்பு கிழித்து. இந்த வார்த்தை மீது படிக்குமா? அந்திபலி நேரத்திலே துக்கத்தோடே எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடு சால்வையோடும் முழங்கால் படியிட்டு. அப்படியே பாருங்க, துக்கமும் பாரம் வந்த உடனே ஏதோ ஒரு வஸ்திரம் கிழிச்சிட்டாரு. கிழிச்சிட்டு இப்போ ஒரு விஷயம் விளக்குது.
என் வஸ்திரத்தை கிழிச்சனால ஒன்று நடக்க போறதில்லை, என் ஷாலை கிழிச்சனால ஒன்று நடக்க போறதில்லை. நான் இந்த துக்கத்தோடய தேவ சமுத்திரம் போகட்டும். முழங்கால் படிக்கிறேன். கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த நிலையில நீ என்ன செய்கிறா, என்ன முடிவெடுக்கிறா? பிள்ளைகளுக்காக அப்படி முழங்கால் நில்லுங்க, உங்களுக்காக நில்லுங்க, உங்க சூழ்நிலைக்கு முழங்கால் நில்லுங்க. உடனே போய் துக்க வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறதுல கற்பசத்தை உடுத்தி தாடி வளர்க்க நடக்க போவதில்லை. எந்த நிலையில் இருந்தாலும் சரி தேவ சமூகம் முழங்கால நில்லு, முழங்கால நில்லு. தெளிவான சொல்லலாம், அட்வைஸ் பண்ற புத்தியை எடுத்து போடுங்க. மனுஷன் அட்வைஸ் கேட்கவும் கேட்காதுங்க. சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனை வந்தோன்னா யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்காதுங்க. ஆனால் ஒரு சோதனை பசங்க எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, எனக்கு சிரிப்பாங்க, அட்வைஸ் பண்ணுங்க, எனக்கு என்னங்க கவுன்சிலிங் கொடுங்க, சிலவா பேசுவாங்க. இந்த மைண்டை எப்படி விசாஸ் கண்டினியூஸ் தான் பாருங்க. கண்டினியூஸ் நான் உனக்கு நான் அட்வைஸ் கொடுக்க ஒரு அட்வைஸ் கொடுக்க கேட்கிறேன். என்ன அட்வைஸ்? என்ன அட்வைஸ்? கொஞ்சம் முழங்கால் இருந்து டெய்லி ஒரு 5 அதிகாரம் படிங்க. எத்தனை அதிகாரம்? 5 அதிகாரம் படி அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லி நானும் ஒரு 6 வருஷம் மேல இருக்கு. என்ன 5 அதிகாரம் படிக்க முடியல? 5 அதிகாரம் அட்வைஸ் கேட்கிறா. சரியான அட்வைஸ் கொடுத்தா என்ன பண்ணுது? வேலை செய்ய மாட்டேங்குது. அவன் வேற மாதிரி அட்வைஸ் கொடுத்தா கேட்பான். ஆனா சரியான அட்வைஸ் கொடுத்தா நான் நினைப்போம், அவனுக்கு இல்லப்பா நீ செய்து அப்படி தெரியல, இப்படி தெரியல, உன் மைண்ட் அப்படி மாத்திக்க, இப்படி மாத்திக்க, இப்படிலாம் பேசினா அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேட்பான். சுருக்கமா ஒரு அட்வைஸ் கொடுத்தா நீ முழங்கால் நின்று 5 அதிகாரம் படிப்பான். அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போறான் அப்படின்னா அவனால ஒரு அதிகாரம் இது படிக்க முடியல. நான் சொல்றேன், காலம் குடையுது மாஸ்டர், காலம் குடையுதா, இடுப்புலாம் வலிக்குதான், முழங்கால் நிக்க முடியல. நான் சும்மா உட்காந்து படிச்சது மாஸ்டர். நான் சொல்ற அட்வைஸ் கேளுங்க, முழங்கால் நின்று படி, ஒவ்வொரு அதிகாரம் படி. நீங்க ஒரு வாரம் ஒரு அதிகாரம் படி, 2வது 1 அதிகாரமாக படி, அது மாதிரி 3 அதிகாரமா 2 அதிகாரமா ஆக்கு, 2 அரையாவது ஏற்றுப்பான் அப்படின்னா ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவே இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள மனசு வரல. அட்வைஸ் கேட்க மாட்டான். ஆனா வேற மாதிரி வச்சுக்கிட்டு நீ அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதை செய்ய, இப்படி பேசி இப்படி பேசுன்னு சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பான். வேதம் சொல்கிறது முழங்கால் படிக்கிறது அப்படிங்கிறார். அவன் தேவனுடைய மனுஷன் தான். நீங்க முன்னாடி சொன்னேன், அந்த தேவ மனுஷனுக்கு முன்னாடி சத்து வந்து முழங்கால் படிக்கிறான். இப்ப தேவனுடைய வீட்டுக்குள்ள பிரச்சனை, தேவ ஜனத்துக்குள்ள பிரச்சனை, தேவ ஜனங்கள் துன்மார்க்கமா இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்நிய பெண்களை கல்யாணம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. இதை பார்ப்பவனை இவருக்கு பெரிய துக்கமா மாறுது. இப்போ பார்க்க தேவ மனுஷன் வஸ்திரத்தை கிழிச்சு துக்கப்பட்டு நிற்கிறான். அந்தி பலி நேரம் வருது. இப்போதான் அவனுக்கு விளக்குது, நான் வஸ்திரத்தை கிழிக்கிறதுனால என்ன நடக்கவில்லை, நான் முழங்கால் படிக்கிறோம். முழங்கால் படிக்கிறீங்க, முழங்கால் படிக்கிறீங்க, அற்புதத்தை அற்புதமா காண்பீங்க, விடுதலை நிச்சயமா காண்பீங்க. ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் வீட்டுக்குள்ள. நீங்க ஏது ஆகாது நடக்காது நடக்கும், அது ஆகும். மனுஷனால் கூடாது, தேவனால் அது கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. உனக்கு அக்காடுது எவ்வளவு வருஷம் போராடி இருக்கிறா, எவ்வளவு வருஷம் இருக்க ஏற்கும், எவ்வளவு வருஷம் இருக்க எவ்வளவு படுத்தல் என்னதான் பண்றோம். எத்தனை விட போய் நிற்கிற பாருங்க. எத்தனை டாக்டர் சொன்னா டாக்டர் போய் வரிசையில் போய் உட்காந்துட்டு போவோம். மணிக்கணக்கில் எப்படி இருக்கும்? டாக்டர் வருவாரா, டாக்டர் வருவாரா, அவன் வந்து பார்த்துட்டு எழுதி கொடுத்தா உடனே பணத்தை எடுத்துல என்னமோ சிரமப்படுறான். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் நிற்க மனம் வரமாட்டேன், மனசு வரவே நடக்குது. முழங்கால் நின்றுங்க. அவங்க இவருன்னா எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிட வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 6வது காரியம், மத்திய சுவிசேஷம் 17வது அதிகாரம். மத்திய சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்தை நோக்கியால் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விடுகிறான். இந்த பாருங்க, விசுவாசின் கட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த
சப்ஜெக்ட் அப்படி எடுத்து காட்டு பாருங்க. மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாமா? 13 இருந்து. அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீடர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஒரு மனிதன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, வந்த உடனே அப்படின்னு பேசல, தாழ்த்துறது. இந்த முழங்காட்டிய கான்செப்டே என்னன்னா தாழ்த்துறது. முதல்ல தாழ்த்துறது தான். போன உடனே முழங்கால் படிக்கிட்டு அதுக்கு முன்னாடி பிரச்சனை பற்றி பேசுறாரு. அவன் முழங்கால் நின்றுதான் சொல்லணும்னு நினைக்கிறார். இதெல்லாம் கிறிஸ்துவனை மறந்துச்சு, சபைகள் இதெல்லாம் மறந்துச்சு, தேவர்களே இதெல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா நமக்கு இப்ப இந்த உபதேசம் இல்லை, சத்தியம் இல்லாத இதெல்லாம் மறந்துட்டோம் பாருங்க, மறந்துட்டோம். அப்போ ஒரு மனுஷன் வந்து வந்த உடனே ஐயா பிள்ளை இப்படிலாம் சொல்றான். அப்படி சொல்ல முதல்ல தாழ்த்துக்கிறான். நீ தேவனையும் தேவகுமாரனையும் நீ தேவ மனுஷன் என்பதை நான் நம்புறேன். அதனால உங்களிடத்தில் நான் பேசுவதற்கு தகுதி இல்லை, அதனால முழங்கால் நின்று நான் கூட பேசுறேன் அப்படின்ட்டு தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு எப்படி வார்த்தை சொல்றாரு பாருங்கள். நான் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்த நோயால் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை ஒரு சீசரத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுத்தமாக்க கூடாமல் போயிடுச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய தோல்வி, எவ்வளவு கஷ்டம். ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க, எப்போ தீவிர விழுவான்னு தெரியாது, எப்போ தண்ணீர் விழுவான்னு தெரியாது, ஆபத்து வந்துட்டே இருக்குது, எப்போ என்ன நடக்கும் தெரியாது. ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க. ஒரு பிள்ளை அப்படி இருந்தா தாய்க்கு ஒரு தகப்பன சொந்த மனங்கள எவ்வளவு தொண்டிப்பாங்க, எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. தன் பிள்ளை அப்படி பாடுபடுகிறது, இவ்வளவு கஷ்டப்படுகிறது, இவ்வளவு துன்பப்படுகிறது. சொன்னா பாருங்க என் பிள்ளைக்கு நிலைமை எப்படி இருக்குது, என் பிள்ளை இப்படி நிலைமை இருக்குது. முழங்கால் படிங்க. என்னைக்காவது உங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக இப்படி முழங்கால் பண்ணி ஜோதிக்கிறீங்களா? ஆறுக்காக யார் முழங்கால் பண்ணிடணும்? எனக்கும் கிப்சனுக்காக யார் முழங்கால் பண்ணிடணும்? யார் முழங்கால் பண்ணிடணும்? ஜோசப் பாடணும், சிறு வித்யாவும் பாட்டியும் முழங்கால் போடணும். மராட்டிக்கு யார் முழங்கால் போடணும்? இம்மானும் வினோவியாவும் பாட்டி நினைக்கணும், தாத்தாவும் முழங்கால் போடணும், முழங்கால் நிற்கணும். அப்படிதானே? முழங்கால் படியிட வேண்டும். முழங்கால் சசிகாவுக்காக அப்பாவும் அம்மாவும் இணைஞ்சணும். நம்ம தான் நமக்காகவே போட மாட்டேங்கிறோம். அதை எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும். முழங்கால் போட்டு பிள்ளைய வளர்த்து பாருங்க எப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவீங்க பிள்ளைங்க கிரீடமா இருப்பாங்க, அற்புதமா இருப்பாங்க. தகப்பன பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் பிள்ளைகளுடைய காரியத்துக்கு சொல்கிறார். பாடம் சொன்னார். அடுத்த வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. புறப்பட்டது. அந்த முழங்கால் படியிட்டு இயேசுவினிடத்துல வந்த உடனே இப்போ சீசர்களுக்கு கடிதம் கொடுத்து இப்போ என்ன சொல்றாரு? உங்களுக்கு சரியான விசுவாசம் இல்லை அவர் சொல்லிட்டு அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவனை என்னிடத்தில் முழங்கால் படியிலே இயேசுவில் வர முடியுமா? அடுவாசிங்க. அந்த நேரமே அந்த இளைஞன் கரத்தை ஜாம சொல்லுங்க. விடுதலையாக்கப்படுகிற அந்த இளைஞன் உங்க பிள்ளை, அது நீங்க, அது நான் தான். கர்த்தர் விடுதலையாக்குறார், நம்மளை கர்த்தர் விடுதலையாக்குறார்.